ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஸ்ரீரடிக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 பேர்கிட்ட போகிறோம். 3 கார் எடுத்துன்னு போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு 10 பேருக்கு இந்த காருக்குள்ளே இருக்கோம். யாராருன்னு காட்டுறோம் பாருங்கள். செல்வி ஹாய் சொல்லு. சந்திரகா ஹாய் சொல்லு. சந்திரா ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளையங்கிரி கோயிலுக்கு போனோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் இவங்க எல்லாம் வந்தாங்க பார்த்துங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீரடி கிளம்பிட்டோம். 3 கார் வருது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி கார் வந்துன்னு இருக்கு. சென்ட்ரலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த குரூப் தான் எங்க குரூப். இவங்க மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் நாத்தனாரு, இவங்க தம்பி ஒய்ஃபுங்க. இவங்க ஒரு 30 பேர் கிளம்புறோம். இன்னும் 2 வேன் வர வேண்டியது இருக்குது. கோயிலுக்கெல்லாம் போகிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இந்த பையெல்லாம் தூக்கின்னு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பையெல்லாம் எடுத்துன்னு வந்தது அவ்வளோ டயர்டாகி போச்சு. காரில் தான் வந்து இறங்கணும். இருந்தாலும் அங்கே வெளியிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு தண்ணி கேன்லாம் தூக்கின்னு வந்தது அவ்வளோ டயர்டாகிடுச்சு பாருங்களேன். யாரெல்லாம் ஸ்ரீரடி போயிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட 3ஆவது தடவை போயின்னு இருக்கேன். காலையில் 10 மணிக்கு போனோம்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போய் ஸ்ரீரடியில் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே சாமிப்போம். எங்களை கூட்டு போகிறவங்க இன்னும் வந்து எங்களுக்கு என்ன தகவல் சொல்ல. இங்கே போய் உட்காருங்க, சென்டரில் போய் உட்காருங்க, நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கிளம்பிட்டு இப்போ நாங்கள் எல்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டோம் சென்டரில். இப்போ வந்துன்னு இருக்காங்க எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஸ்ரீரடி கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் நம்ம ஆளுங்க தான் பார்த்தீங்களா. நீ ஹாய் சொல்லுவா பேபிக்கா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் செல்வி. உங்க பார்த்தீங்களா எங்கே ஒருத்தி படுத்துங்களா பாருங்க. ஹாய். இன்னும் நம்ம ஜனங்களாம் அங்கே இருக்கிறாங்க. 15 பேர். ஆமாம், அது அந்த டீம்லாம் அந்த சைடு அந்த லாஸ்ட்ல இருக்காங்க. தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில் இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. நீ என்ன சொல்ற சொல்லி சொல்லு. நீ எப்படி அவங்க புருஷனையும் அவங்க பசங்களையும் மிஸ் பண்றாளா? மிஸ் பண்ற பேத்திய எல்லாரும் ஒருத்தவங்க. சூப்பரம்மா இல்லைங்க இவங்க. சந்திரகா பேசு, வீடியோ எடுக்கிறேன். நைட்டு நல்லா தூங்கணும், தூங்கிட்டு நிம்மதியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஆமா, ஒரு பாட்டியோட பேக தூக்கிட்டு போயிட்டாங்க. போன எல்லாமே காரணம். யார் எங்க போனாலும் எச்சரிக்கை இருங்க, உஷாரா இருங்க. சொல்றவங்களே உஷாரா இருக்க மாட்டாங்க. ஆமா, சொல்றவங்களே உஷாரா இருக்க மாட்டாங்க. அவங்க ஆமா, எங்க கூட வந்த டீம் தாங்க. ஒருத்தவங்க ஒரு பாட்டியோடைய பேகை எடுத்துட்டாங்க. அதுக்குள்ள போனு, முக்கியமான கார்டுல ஆதார் கார்டுலாம் வச்சிருந்தாங்களா, எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் பாருங்க, எல்லாரும் எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் உஷாரா வந்துட்டாங்க. இப்ப கூட எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். அங்க சொல்ற மாதிரி எங்க அண்ணி வந்துடுங்க, அண்ணி சாப்பிடுறதுக்கு ட்ரெயின்ல கூப்பிடுறாங்க. காஞ்சி போன சப்பாத்தி எடுத்து இருந்தா சாப்பிடு அப்படின்னு. அவங்க அண்ணியா இருக்குமா, இவங்களுடைய அண்ணி வந்து இருக்காங்க பாருங்க. ட்ரெயின்ல வந்து நேத்து வந்தாங்க, நாங்க இன்னைக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுல சமைச்சு வச்சுக்கிற மாதிரி வாங்க நீ சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் அவங்க பிரெட் சாப்பிட்டு ஆமா காஞ்சி போன சப்பாத்தி எண்ணெய் செஞ்சான்னு கேட்டேன். நேத்தா செஞ்சேன்றாங்க. சப்பாத்தி சும்மா சொல்லக்கூடாது. காஞ்சி பண்ண நானே சேர்த்தேன். வேற என்ன பண்ணு, வேற வழியே இல்ல. பசி 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 போட வேற அந்த காஞ்சி போட சேர்த்தாங்க. இந்த ட்ரெயின் வாங்கி சாப்பிட்டா அது பரவாயில்ல. ஆமா, வீட்டுல இருந்தா வச்சுக்க, வீட்டுல சூப்பரா செஞ்சுருவாரு. நைட் ஆனா நல்லா போட்டு சாப்பிட்டு
அவங்க வீட்டுக்காரர் வந்து மாஸ்டர், ஹோட்டல் மாஸ்டர். சண்டை போடுவாரு. ஆனா காலையில இருந்து தான் சாப்பிடுவேன், இட்லி சாப்பிடுவேன். சூப்பரா சமைப்பாரு அவரு. நல்லா சாப்பிடுறியா 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 சாப்பிடுறியா. அப்புறம் பார்த்தா எங்க தங்கச்சி வந்து சொல்லுங்க, உங்க நான் தான் அவங்க தங்கச்சி. என்ன வந்தாலும் நல்லா பாய் எடுத்துட்டு வருவாரு, தலகை எடுத்துட்டு வருவாரு. அப்புறம் ஒரே சண்டை போட்டு ரொம்ப பாசமான ஒரு. காலையில நல்லவர், நைட்ல நல்லவர் நல்லவர் தான். இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் அவர் சண்டைக்காரு, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் எங்க பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பொண்ணு இப்படி இருக்குது, அப்படி தொட மாட்டாங்க. வீடியோ பார்க்க போறா. ஒண்ணுமே தொட மாட்டாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. யாரும் நல்லா செஞ்சா நான் வர உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கால் மேல கால் போட்டு சாப்பிட்டு சொகுசு அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாங்க. கல்யாணம் பண்ணி போய் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அப்ப அவங்க குடும்பம் அவங்க பாத்துக்குவாங்க. சொல்லுவாங்களா நீங்க செய்யணும் எல்லாம் எங்கன்னா நடக்குமாங்க? நடக்கும். அவங்க வீட்டுனா அவங்க பாத்துக்குவாங்க. செய்வான்னு தெரியல. நீ செய்ய அவங்க அம்மாக்கு, நீ செய்ய அவங்க அம்மாக்கு, நீ செய்திருக்க மாட்டே. நீ அப்படிதானே இருந்திருப்ப. எங்க அம்மாவுக்கு செய்யல. அதான் அவங்க புருஷன் வீட்டு போனா அவங்க செய்தானே போறாங்க. எங்க அம்மாவுக்கு செய்யுதா? எங்க அம்மாவுக்கு செய்ய எனக்கு செய்ய சொல்ல என்ன எடுக்கிறீ நீ? இல்லப்பா, நான் அதை சொல்லல. நீங்களும் உங்க அம்மா வீட்டு அப்படிதானே இருந்திருப்பீங்க. எங்க அம்மா இருந்தா நாங்க நல்லா பாத்துருப்போம். எங்க அம்மா எங்க சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. இருந்தா அதனால எல்லாருமே அவங்க அம்மாவா நினைப்போம் நாங்க. எனக்கு பையா பா பா வரமாட்டேன். எல்லாம் ரூமுக்கு வந்துட்டோம். அங்கதான் செல்வி எல்லாரும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு எங்களுக்கு ரூம் பாத்தீங்களா, ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. 5 பேருக்கு ஒரு ரூமுங்க. தலை வாரிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எல்லாரும் வந்து கீழே போய் லஞ்சு சாப்பிட போறோம். சாம்பார், வடை, பாயாசம், ஆமா, குழம்பு, அப்பளம். ரூம் புக் பண்றவங்களுக்கு இங்கேயே சாப்பாடு விடலாம். இப்ப சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க தலைய வர்றாங்க. புக் பண்ணி சாப்பிடலாம். ஆமா, ரூம் ரொம்ப நீட்டா இருக்கு. தாராளமாக வந்து நீங்க தங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லாம் நல்லா நீட்டா கிளீனா இருக்குது. நாங்க 5 பேர் இருக்கிறோம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப 2 பேர் படுக்கிறதுக்கு பெட்டு. இப்ப போய் கீழே போய் சாப்பிடுறோம். சந்திரக்கா இருக்காங்க பாத்தீங்களா? நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். பண்ணவே இல்ல. பண்றாங்க முதல்ல குளிச்சாலே அவங்க பண்ணிடுவாங்க. ஆனா இந்த லேடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? கோமா இவ்வளவு சரியான கேப் மாதிரி. இந்த பியூட்டி லாஸ்ட்ல குளிக்க வச்சாங்க. இல்லன்னா இந்த பியூட்டி கிட்ல பாபா கோவில் நல்லா பார்த்துட்டோம், சாமி பார்த்துட்டோம். இப்போ வந்து சனி அந்த திருடு போவாங்க. நம்மளாம் சின்ன ஒரு குண்டூசி கூட வீட்டுக்கு எத்த முடியாதான். எந்த கோவில சொல்றாருன்னா சனி சிங்காபுரத்துல வந்து எந்த வீட்லயுமே கதவு இருக்காதாங்க, பேங்க்லயே கதவு இருக்காதான். அந்த அந்த கோவில் என்ன மட்டும் அங்க வந்து எதுவும் எடுத்துமே வரக்கூடாதான். அங்க யாரும் எடுத்துரும் போக மாட்டாங்களா, கதவு கூட பூட்டி வைக்க மாட்டாங்களா. அவ்வளோ ஒரு சக்தி அந்த அம்மன். அங்கதான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். சுத்து செல்வி, தலை சுத்து. இந்த கோவில்ல வந்து இப்படிதான் தலையை சுத்தி எண்ணெய் ஊத்தணுமாங்க. இருக்கிற இதெல்லாம் சாங்கியெல்லாம் பண்றோம். இந்த ஆயில் வந்து அந்த சாமிக்கு சன்னிதானத்துக்கு போகுமா? ஆமா ஆமா, மெயினா இங்க ஊத்துற எண்ணெய் வந்து அந்த சாமியுடைய சன்னிதானத்துக்கு போகும். இது ஒரு ஐதீகம்.
இப்போ எங்கள் அக்கா அவங்க தலையை சுற்றி ஊற்றுறாங்க. அது ஒரு ஐதீகம் இந்த கோவிலில். இந்த சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கண்டிப்பாக இந்த இவருக்கு செஞ்சு ஆகணுமா. அதை தான் இப்போ அக்கா செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து நாங்க ஸ்ரீரடி வந்தோமா, எல்லா கோயிலும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ மணி 12 ஆக போதுங்க. இப்போதான் ரூமுக்கே வந்திருக்கோம். நல்லா எல்லா சாமியும் சுத்தி பார்த்துட்டோம். ட்ரெயின் வந்து நாளைக்கு காலையில 8 மணிக்கு ட்ரெயின். அதனால இப்பயே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியாதுங்க. அதனால இப்பயே வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. நல்லா செய்யுங்க. எங்க நல்லா சாப்பிடுங்க. இதுல வந்து 100 ரூபாய் தான். இது என் மருமகளுக்கு எடுத்திருக்கேன். இது ஒன்று எடுத்திருக்கேன். இதே போல இன்னொன்னும் எடுத்திருக்கேன். ட்ரெயின் வந்து அப்படியே வச்சுட்டு போயிடும். நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன வேணுமோ பார்த்து அப்படி போய் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணா ரொம்ப ஐதீகமா இருப்பேன். நான் பேசுறேன்பா. நான் தான் பேசுகிறேன். அது 40 ரூபா இதெல்லாம் 40 ரூபா. நீங்க சிட்டி கூடாதுங்க. நீங்க அதான் சொல்லி இங்க வரங்க. நாங்க சாப்பிடுறோம். இந்த கம்மெல்லாம் ட்ரெயின்ல ரொம்ப நல்லா வாங்கிட்டு இருக்கிறோம்.